சூப்பர். என்னுடைய பேர் விஷ்ணு ரூபன். ஆதிவி நிறுவனத்தில் நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ரிட்டையர்ட் ராயலை குறித்து பேசலான்னு சொல்லியிருக்கிறேன். என்னென்ன ரிட்டையர் ராயல்ன்றது பாருங்கள். நம்ம படிக்கிற காலம் ஒரு 25 வயசு வரைக்கும் படிக்கிறேன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக நம்மளால வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. வீட்டில் இருக்கவங்க தான் சம்பாதிச்சு நம்ம கொடுத்துன்னு இருக்கணும். இப்போ நான் கூட சம்பாதிச்சு பொண்ணுங்க அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். காலேஜில் லட்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வயசு 20 வயசு ஆகிடுச்சு. இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்ம அந்த கடமையை செய்யணும். அவங்களால நமக்கு எந்த ரிட்டர்னும் இருக்க போகிற வாய்ப்பு கிடையாது. அது ஒரு காலம், அது ஒரு வாழ்க்கையில் ரஜினி சொல்கிற மாதிரி 8 அவன் வாழ்க்கையை பிரித்து வாங்குற மாதிரி 3 8 24 படிப்புக்கே ஓடி போச்சு. செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த இன்கமும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பார்க்கவும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இப்படிலாம் கனவுகள் இருக்குமே தவிர அந்த கனவுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு வருமானம் போதாதான் இருக்கும். அதுக்கப்புறம் முதுமை காலம் வந்துடுது. முதுமை காலத்தில் என்ன பண்ணுறது? சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதை மருத்துவ செலவுக்கு பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது. ஆனால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியல, கடைசி காலத்தை கொண்டு வர முடியல. அதுவும் சார் இப்போ சமீபத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது பார்த்திங்கன்னா இந்த நடுவு மண்டையில் ஆணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒன்று அடித்தார். எப்படின்னா உன்ட்ட 10 சொத்து இருந்ததுன்னா வாழ்க்கை பத்திரமா இருக்கும். அதனால் நீ சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழலாம். உங்கள் வீட்டில் சொர்க்கத்தில் ஒன்று வச்சு பார்த்துக்கிற மாதிரி வீட்டில் பார்த்துப்பாங்க. அப்படி பத்திரம் எதுவுமே இல்லை அப்படின்னா நரகத்தை காமிச்சிருவாங்க வீட்டில் இருக்கவங்க. இன்னொன்று சொன்னார், 10 சொத்து இருந்ததுன்னா உங்களுக்கு மரியாதையாக இருக்கும். அப்பா, அம்மா, தாத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எதுவுமே பத்திரம் இல்லைன்னா பெருசு கொஞ்சம் ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரிட்டையர் ராயல் லைஃப்பில் கிளைமேக்ஸ் இருக்கும் பாருங்க. அதை குறித்து நேற்று பேசினார். அது உண்மையிலே அதை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா எதிர்காலம் நம்ம கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்போ இந்த சின்ன வயசில் அந்த இளமை, அந்த இடைப்பட்ட சம்பாதிக்கிற காலத்தில் அந்த கடைசி நாட்களில் நல்லா இருக்கணும்னா நம்ம ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா, எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு சொத்தாக வாங்கணும். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடையாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஒரு கட்டளையாகவே, அன்பு கட்டளையாக சார் கொடுக்குறாரு. அது எப்படிப்பட்ட ரேட்லன்னா கம்மியாக ரேட்டில். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் நேற்று வரைக்கும் சைட்டுக்கு வரேன்னு சொன்னவர் இன்றைக்கி காலையில் எனக்கு திருப்பூருக்குள்ளே 2.5 லட்ச ரூபாய்க்கு இடம் இருக்கான்னு கேட்குறாரு. 2.5 லட்ச ரூபாய்க்கு இடம் இல்லை, ஆனால் 2.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கான்செப்ட் இருக்குது உன் லைஃபுக்கு. ஆனால் நம்ம கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பாதிக்கிற காலத்திலேயே குறைஞ்ச விலையிலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், சென்னை அடுத்து புறநகர் பகுதி, அதாவது எதிர்காலத்தில் இப்போ முன்னாடி புறநகராக இருந்ததெல்லாம் இன்றைக்கி தலைநகராக மாறிடுச்சு. இன்றைக்கி புறநகராக இருக்கிறதெல்லாம் நாளைக்கு தலைநகராக கண்டிப்பாக மாறிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் உங்களுடைய எதிர்காலத்துக்கு, அதாவது அந்த ரிட்டையர்டான அந்த டைமில் எப்போ கிட்டத்தட்ட ஒரு 58லேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற இந்த காலத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, விலைவாசி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 8% தாறுமாறாக ஏறிட்டே இருக்குது. அப்போ அந்த இடைக்கட்ட சம்பாதிக்கிற காலத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ இந்த குறைஞ்ச விலையில் இடம் கொடுக்குற கம்பெனிகளை நீங்கள் விரலிட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா ஆதியோகி நிறுவனம் மட்டும்தான் இருக்கும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு கூட நீங்கள் இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பாதிக்கிற காலத்தில் பாருங்கள், நம்ம நிறைய விரயம் பண்ணிவிடுவோம். உண்மை சமூகம் இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ராயலாக வாழணும்னு சொன்னால் இந்த மாதிரி புறநகர் இருக்கிற பகுதியில் சின்ன சின்ன இடங்களை நம்ம வாங்கி போட்டோம்னா நமக்கும் நல்லது, நம்ம பிள்ளைகளுக்கும் நல்லது, எதிர்காலத்துக்கு தலைமுறைக்கும் நல்லது அப்படின்றத உரைக்க சும்மா ஆணித்தரமான ஒரு பதிவை சார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். ஒரு 10 சொத்து இருந்ததுன்னா கூட நம்ம வயசான காலத்தில் ஒரு இடம் 2 இடங்களை நம்ம விற்றோம்னா கூட இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? ராயலாக அந்த காலத்தை ஓட்ட முடியும். என்னோடய ஃப்ரெண்டோடைய தாத்தா பாருங்க பூர்வீக சொத்து வாங்கி விற்றாரு. இன்றைக்கி அவங்க அப்பா அதை அனுபவிச்சார். அவர் கொஞ்சம் இடத்த விற்று அவர் காலத்தை அழகாக கடத்தினார். அவங்க பிள்ளைங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் அழகாக துண்டு துண்டா கட் பண்ணி கொடுத்து இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு நிலத்தை போல் ஒரு முதலீடு, ஒரு சின்ன சின்ன இடங்களை நம்ம வாங்கி வச்சோம்னா நம்ம எதிர்காலத்துக்கு அது சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி.